உங்களுடைய பிறந்த தேதிக்கும் இன்ன கல்வியை படிக்கலாம், படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, எபிலிட்டி எல்லாமே உங்கள் பிறந்த தேதியில் இருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் முதலில் கண்டறியப்பட வேண்டும். டாக்டர் படிக்கிறேன்ட்டு ஒன்று அவங்க ஆசையாக இருக்கும், இல்லை பெற்றோர்கள் ஆசையாக இருக்கும். படிக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் ஏதோ படிக்க வச்சுட்டு ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர் வரைக்கும் போங்க, அதுக்கப்புறம் முடியாதுன்றவாங்க. படிக்க என்னால் முடியலம்பாங்க. அவங்க தேதியில் பார்த்தா அது இல்லை. என்கிட்ட இங்கே கொடுக்கும் போகும்போது நான் சொல்லிடுவேன், நீங்கள் அதை எடுத்தீங்க, உங்களால் முடியல, அதுக்கு தான் வந்தோம், என்ன செய்யலாம். உங்கள் தேதிக்கு எது பொருந்தும் அதை நீங்கள் படிக்க வேண்டும். அதை நான் ஒரு இண்டிகேஷன் நாங்கள் கொடுக்குறேன். பிறந்த தேதியில் என்ன தேதியில் இருந்தால் என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா, உங்கள் பிறந்த தேதியில் தேதி மாதம் வருஷம் என்னமோ இருக்கும், அந்த நம்பர் வரைக்கும் கூட்டுங்க. 3 நம்பர் வரும். திருப்பி தேதி மாதம் வருஷம் திருப்பி 3 கூட்டிட்டு 4வது பிளேஸில் இதை கூட்டினா 4வது வரும். இந்த மொத்தம் 4 இலக்கம், அதான் 4 டிஜிட். அந்த இடத்துல 3 6 இருக்கும் நிலை இருக்கணும். இருந்தால் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம்? நம்மளோட ஃபார்மட் நியூமராலஜி ஒவ்வொரு முறையும் ஒரு தகவல். இன்றைக்கு என்ன தகவல்? ஆமாம், ஒருவருடைய பிறந்த தேதிக்கும் இன்ன கல்வியை படிக்கலாம், படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, எபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி எல்லாமே உங்கள் பிறந்த தேதியில் இருக்கிறது ஒவ்வொருத்தர்களிடம். அது என்னவென்று நீங்கள் முதலில் கண்டறியப்பட வேண்டும். அதை தெரிந்து கொண்டு நீங்கள் படித்தால், நீங்கள் என்ன படிக்க விருப்பம் கொள்கிறீங்களோ அதை படித்து முடிக்கலாம். ஏன்னா கல்வி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிக்கிறது, தீர்மானிக்கிறது. வாதத்துக்குனால் ஏதோ ஒன்று சொல்லலாம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், டைவர்ட் ஆகிடும் சப்ஜெக்ட். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட வராங்க. என்ன வராங்க? டாக்டர் படிக்கிறேன்ட்டு ஒன்று அவங்க ஆசையாக இருக்கும், இல்லை பெற்றோர்கள் ஆசையாக இருக்கும். படிக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் ஏதோ படிக்க வச்சுட்டு ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர் வரைக்கும் போங்க, அதுக்கப்புறம் முடியாதுன்றவாங்க. படிக்க என்னால் முடியலம்பாங்க. அவங்க தேதியில் பார்த்தா அது இல்லை. என்கிட்ட இங்கே கொடுக்கும் போகும்போது நான் சொல்லிடுவேன், நீங்கள் இப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்னீங்கம்பாங்க. நீங்கள் அதை எடுத்தீங்க, உங்களால் முடியல, அதுக்கு தான் வந்தோம், என்ன செய்யலாம். ஸோ 2 வருஷமும் வேஸ்ட் ஆகுது, பணமும் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸு ஏறி போயிடும். கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் படித்த ஒரு பையனையும் பொண்ணையும் ஆர்வ கோளாறுங்கிற பேரில் ஏதோ ஒன்று படிச்சு அப்போது வேஸ்ட் பண்ணுறதை விட, டயத்தையும் பணத்தையும் உழைப்பையும் வேஸ்ட் பண்ணுறதை விட, உங்கள் தேதிக்கு எது பொருந்தும் அதை நீங்கள் படிக்க வேண்டும். அதை நான் ஒரு இண்டிகேஷன் நாங்கள் கொடுக்குறேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு இதுதான் உங்களுக்கு சூட்டப்படும். ஏன்னா நான் என்கிட்ட பார்க்க வரும்போதே குழந்தைக்கு பார்த்தாலும் சரி, சின்ன வயசில் படிக்கிறதுனால என்ன படிக்க முடியும் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்படியே தான் படிச்சிருப்பாங்க. குட்டி குழந்தையில எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் படிச்சிருச்சு என் பிள்ளை, ரைட், கிளினிக்கு பேர் வைக்க வருவாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் நான் எழுதி கொடுத்தேன். நீ டாக்டர் படிப்பேன்னு சொன்னால் அப்புறம் அடுத்து டாக்டர் படித்தா கிளினிக்கு தானே வைக்கணும். இன்னும் சில பேர் நர்சிங் பேர் வைக்க வருவாங்க. சந்தோஷம். திருமணத்துக்கு வருவாங்க. ஏதோ ஒன்று நான் என்ன சொல்லணும், அதேமாதிரி ஐஏஎஸ், அப்புறம் ஐபிஎஸ், அப்புறம் ஐஆர்எஸ், இப்படி யூபிஎஸ்சில் அதை எழுதுவோம் என்ன இருக்குன்னு கரெக்டாக அதை முடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் இது வரைக்கும் எனக்கு ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அது ரொம்ப வருஷத்துக்கு. ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஐஎஃப்எஸ் வந்து ஒன்றே தான் என்கிட்ட இது வரைக்கும் நான் கொடுத்ததில் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன அது ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க. அதை நான் இருக்கிறதுல நம்பர் 1 அதுதான், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஆனால் இப்போ அந்த பிள்ளை வேல்டில் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை தான். அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், கம்மி இருக்காது. அப்போது அதுக்கு ட்ரைனிங் வந்து கனடா தான். நான் பேர் சொல்ல விரும்பலை, என்ன பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க பெரிய போஸ்ட்டில், இப்போ பெரிய ஹையர் இதில் இருப்பாங்க. வீடு வந்து வேளச்சேரி. ஐயா நான் பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட இங்கேருந்து சொல்லியிருக்கணும், சொல்ல சந்தர்ப்பம்ல. இப்போ நான் ட்ரைனிங்காக கனடா வந்துட்டேன். நான் சொன்னேன், ட்ரைனிங் இந்தியாவில் தானே? இல்லை, இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் வந்து வெளிநாட்டில் தான் கொடுப்பாங்க, கனடா தான் நமக்கு ட்ரைனிங்கு. நான் அங்கே வந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படி சொல்லி வாழ்த்தி ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்து அந்த ஒன்று தான் ஐஎஃப்எஸ் என்கிட்ட ஆயிருக்கு. ஐஎஸ்ஐபிஎஸ் நிறைய அது வேறு. அதனால தான் நான் லாஸ்ட் டைம் கூட சில நிகழ்ச்சிக்கு முன்னாடி அதில் நம்மளது இந்தியானுடைய இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால
அவங்களுக்கு மட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இலவசம் பார்க்குறேன்னு கூட நான் ஒரு இதில் பேட்டியில் கொடுத்தேன். இந்தியாவில் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவாக இருக்குன்ட்டு எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. குறைவெல்லாம் இருக்கக்கூடாது, காம்படிட்டிவாக இருக்கணும் இந்தியாக்குள்ளே தமிழ்நாடு காம்படிட்டிவாக இருக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில். என்றைக்கோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அதனால் இப்போது பிறந்த தேதியில் என்ன தேதியில் இருந்தால் என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ சயின்டிஸ்டாக இருக்கணும், ஒன்று ரிசர்ச்சுக்கு ஓரியன்டாக இருக்கணும், ஆராய்ச்சி துறையில் இருக்கணும், எல்லாம் சயின்டிஸ்ட். அதை பிஹெச்டி இருப்பாங்க சப்ஜெக்டில், இல்லைன்னா சயின்டிஸ்ட். இதில் பியூர் சயின்டிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆப்ஷன்ஸு அவங்க எடுத்த சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன்ஸு தான் மெடிசன், டாக்டர். இப்போ நான் கொடுக்குற டேட்டில் அந்த சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரி, இப்போ எப்படி பார்க்கணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரைட், உங்கள் பிறந்த தேதியில் தேதி, மாதம், வருஷம் என்னமோ இருக்கும், அந்த நம்பர் வரைக்கும் கூட்டுங்க. 3 நம்பர் வரும். திருப்பி தேதி, மாதம், வருஷம் திருப்பி 3ம் கூட்டிகிட்டு 4வது பிளேஸில் இதை கூட்டினா 4வது வரும். இந்த மொத்தம் 4 இலக்கம், அதான் 4 டிஜிட். அந்த இடத்துல 3 6 இருக்கணும் இல்லை இருக்கணும். இருந்தால் சயின்டிஸ்ட்டு ஈஸியாக ஆயிடுவீங்க. 3 5 இருந்தால் சயின்டிஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். 3 9 சயின்டிஸ்டாக ஆகலாம், 3 8 சயின்டிஸ்டாக ஆகலாம், 6 3 ஆகலாம், இல்லை 3 6 ஆகலாம், இல்லை 3 6 9 ஆகலாம், இல்லை 6 3 9 ஆகலாம். நான் சொன்னது ஒரு 10 தான். ஆனால் டேட் ஆஃப் பர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படியும் ஒரு 10 லட்சம் பேர் வரும். இதில் சும்மா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 தான் கொடுத்துருக்குறேன். 9ன்னு நினைக்காதீங்க, அது ஒரு 10 லட்சத்துக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த் வரும். காம்பினேஷன் வேறு, வருஷம் வேறு மாறும் இல்லையா, தேதி மாறும். இதுதான். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் கோலை கண்டிப்பாக இது முடிக்க உண்டான டேட் ஆஃப் பர்த்து. என்னுடைய அட்வான்ஸ் முதல் வாழ்த்துக்கள். நீங்கள் வருவீங்க. அந்த நம்பரை கரெக்டாக இந்த உள்ளவங்க முயற்சி நீங்கள் இதுக்கு தான் பண்ணுங்கள், வேறு எதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ண கூட நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க, இதை எடுத்துக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. லைஃப் கரெக்டாக உங்களை சேனலை கூப்பிட்டு போகும். பெரிய லெவலில் ஆகலாம். நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான நம்பரை சொல்லியிருக்கிற வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியோடு முடிச்சுக்கொண்டு அடுத்து புது நிகழ்ச்சியோட புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.